தேர்வு செய், தங்காய் தேர்வு செய். உலகமா வேதமா இருளா வெளிச்சமா தீமையா நன்மையா சுயமா சித்தமா தோல்வியா வெற்றியா தேர்வு செய். உலகமா வேதமா இருளா வெளிச்சமா தீமையா நன்மையா சுயமா தோல்வியா வெற்றியா தேர்வு செய். வெத்தில் BBS வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு டான்ஸ் ஸ்டோரி கத்துக்கலாம். ஹாலிடேஸ்ல நாம ஜாலியாக how to choose என்று கத்துக்கலாம். வெத்தில் BBS வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு டான்ஸ் ஸ்டோரி கத்துக்கலாம். ஹாலிடேஸ்ல நாம ஜாலியாக how to choose என்று கத்துக்கலாம். லா 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 உலகத்தில நடப்பதெல்லாம் நம்ம வேதத்தில இருக்குது. இந்த உலகத்தில நடப்பதெல்லாம் நம்ம வேதத்தில இருக்குது. இப்ப நடப்பதும் இனி நடக்க போவதும் நம்ம வேதத்தில இருக்குது. இப்போ நடப்பதும் இனி நடக்க போவதும் நம்ம வேதத்தில இருக்குது. ஒரு தன்னானே 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 ஒரு தன்னானே 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 தன்னானே. இந்த உலகமும் அழியும், நாம் காண்பதெல்லாம் ஒளியும், வேத வார்த்தைகள் ஒளிந்து போகாது. இந்த உலகமும் அழியும், நாம் காண்பதெல்லாம் ஒளியும், வேத வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அழியா ராஜ்யத்தில் நீயும் போகணும்னா வேதத்தை நீ செலக்ட் பண்ணிடு. அழியா ராஜ்யத்தில் நீயும் போகணும்னா வேதத்தில் நீ நிலைத்து நில்லு. வேதத்தில் நீ நிலைத்து நில்லு. ஒரு தன்னானே 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 ஒரு தன்னானே 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 தன்னானே. Na 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 na
ஒன்றே போதுமே செல்ல தங்காய். யார் வேண்டும் உனக்கு அன்பு தம்பி? இயேசு மட்டும் போதுமே செல்ல தங்காய். இது வேண்டும் உனக்கு அன்பு தம்பி. வேதம் ஒன்றே போதுமே செல்ல தங்காய். யார் வேண்டும் உனக்கு அன்பு தம்பி? இயேசு மட்டும் போதுமே செல்ல தங்காய். சகியு மெல்ல மெல்ல ஏறினான், மரம் மீது ஏறினான் தம்பி. இயேசு வந்து நின்றார், ஏறிட்டு பார்த்தார், இறங்கி வா என்றார். குள்ள சகியு மெல்ல மெல்ல ஏறினான், மரம் மீது ஏறினான் தங்காய். இயேசு வந்து நின்றார், ஏறிட்டு பார்த்தார், இறங்கி வா என்றார். இறங்கி வந்தான், இயேசுவை அழைத்து சென்றான், ரட்சிப்பு பெற்றான், வாழ்க்கை வெளிச்சமாய் மாறியதே. இறங்கி வந்தான், இயேசுவை அழைத்து சென்றான், ரட்சிப்பு பெற்றான், வாழ்க்கை வெளிச்சமாய் மாறியதே. நீயும் இறங்கி வா, இயேசுவை சந்திக்க வா. நீயும் ஓடி வா, அவர் வார்த்தை கேட்கவா. நீயும் இறங்கி வா, இயேசுவை சந்திக்கவா. நீயும் ஓடி வா, அவர் வார்த்தை கேட்கவா. உன் இருள் எல்லாம் நீங்கிடும், வெளிச்சம் உதித்திடும். உன் இருள் எல்லாம் நீங்கிடும், வெளிச்சம் உதித்திடும். வெளிச்சமாய் மாற்றி விட்டாரே, என் வாழ்க்கைய வெளிச்சமாய் மாற்றி விட்டாரே. வெளிச்சமாய் மாற்றி விட்டாரே, என் வாழ்க்கைய வெளிச்சமாய் மாற்றி விட்டாரே. வாழ்வை தந்தாரே, நித்திய வாழ்வை தந்தாரே. வாழ்வை தந்தாரே, நித்திய வாழ்வை தந்தாரே. வாழ்வை தந்தாரே, நித்திய வாழ்வை தந்தாரே. வாழ்வை தந்தாரே.
தாத்தா. தேவனிஷ்டத்துக்கு கீழ்ப்படி அவர் விருப்பத்தை நீயும் செய்திடு. வேதத்தை தினமும் நீ படி, அனுதினம் ஜெபத்தில் நீ தரித்திடு. தேவனிஷ்டத்துக்கு கீழ்ப்படி அவர் விருப்பத்தை நீயும் செய்திடு. வேதத்தை தினமும் நீ படி, அனுதினம் ஜெபத்தில் நீ தரித்திடு. சத்தம் ஓடுவா, கள்ள சத்தம் ஓடுவா, உன்னை விட்டு ஓடுவா, தலை தெரிக்க ஓடுவா. சத்தம் ஓடுவா, கள்ள சத்தம் ஓடுவா, உன்னை விட்டு ஓடுவா, தலை தெரிக்க ஓடுவா. Choose, choose, choose. You gotta choose, choose. Life is all about the choices you make. Choose, choose, choose. You gotta choose, choose. Life is all about the choices you make. Choose His way, His truth, His life, His victory. Choose His way, His truth, His life, His victory. His never-ending love for you. Be blessed by the choices you make. His never-ending love for you. Be blessed by the choices you make. Na 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 na. Sha la 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 la, sha la 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 la, sha la 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 la, sha la 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 la. பவுலண்ணை படிச்சவரு, PhD முடிச்சவரு, கமாலியல் ப்ரொஃபசர் கிட்ட கற்று தேர்ந்தவரு. பவுலண்ணை படிச்சவரு, PhD முடிச்சவரு, கமாலியல் ப்ரொஃபசர் கிட்ட கற்று தேர்ந்தவரு. ஸ்தேவான கொன்று விட உடந்தையாய் நின்னவரு, கிறிஸ்தவனை அழித்து விட வரி கொண்டு அலைஞ்சவரு. ஸ்தேவான கொன்று விட உடந்தையாய் நின்னவரு, கிறிஸ்தவனை அழித்து விட வரி கொண்டு அலைஞ்சவரு. கண் தெரியாம விழுந்தவரு, கத்தரேசுவ கண்டவரு. ஆண்டவர் சித்தம் செய்வதற்கு அவரே ஒப்பு கொடுத்தாரு. கண் தெரியாம விழுந்தவரு, கத்தரேசுவ கண்டவரு. ஆண்டவர் சித்தம் செய்வதற்கு அவரே ஒப்பு கொடுத்தாரு. உலகமெல்லாம் போனாரு, நற்செய்தி சொன்னாரு. இறுதி வர இயேசுவுக்காய் சாட்சியாய் நின்னாரு. உலகமெல்லாம் போனாரு, நற்செய்தி சொன்னாரு. இறுதி வர இயேசுவுக்காய் சாட்சியாய் நின்னாரு. ஆண்டவர் சித்தம் செய்ய அர்ப்பணிப்பாயா, உன் அகிலமெல்லாம் கொண்டு செல்வார் ஆயத்தமாகு. ஆண்டவரின் சித்தம் செய்ய அர்ப்பணிப்பாயா, உன் அகிலமெல்லாம் கொண்டு செல்வார் ஆயத்தமாகு. தண்டனக்கான் தண்டனக்கான் தண்டனக்கான். தண்டனக்கா தாழ போடுங்க, நல்ல செய்தி எங்கும் கூறுங்க. தண்டனக்கா தாழ போடுங்க, நல்ல செய்தி எங்கும் கூறுங்க. இருளில் வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் தந்திட இயேசு ராஜா உலகில் வந்தார் என்று சொல்லுங்க. இருளில் வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் தந்திட இயேசு ராஜா உலகில் வந்தார் என்று சொல்லுங்க. தண்டனக்கா தாழ போடுங்க,
இருளில் பரிதவிக்கும் உலக மனிதருக்கு பரமன் இயேசு மீட்பை தந்தார் என்று கூறுங்க. பாவ இருளில் பரிதவிக்கும் உலக மனிதருக்கு பரமன் இயேசு மீட்பை தந்தார் என்று கூறுங்க. பாவத்தை விட்டு நீ விலகி வந்துட்டாய், பரமன் இயேசு உன்னை வெளிச்சமாக்குவார். பாவத்தை விட்டு நீ விலகி வந்துட்டாய், பரமன் இயேசு உன்னை வெளிச்சமாக்குவார். டண்டனக்கா 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 டண்டனக்கா. தன்னானே 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 தன தன்னானே 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 தன தன்னானே 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 தன தன்னானே 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 தன்னானே. யோனாதான் அவர் பேருங்க, அவர் தர்சீசுக்கு போனாருங்க. தெய்வ கோபம் வந்ததால மீன் வயித்துக்குள்ள விழுந்தாருங்க. யோனாதான் அவர் பேருங்க, அவர் தர்சீசுக்கு போனாருங்க. தெய்வ கோபம் வந்ததால மீன் வயித்துக்குள்ள விழுந்தாருங்க. அழுதார், கெஞ்சினார், அவர் சுத்தம் செய்ய அர்ப்பணித்தார். அழுதார், கெஞ்சினார், அவர் சுத்தம் செய்ய அர்ப்பணித்தார். நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், அழிவில் இருந்து காக்கப்பட்டார்கள். நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், அழிவில் இருந்து காக்கப்பட்டார்கள். ஜம்போ போல பிரச்சனை வந்தாலும் அது தூசி போல மாற்றுவார் இயேசு. ஜம்போ போல பிரச்சனை வந்தாலும் அது தூசி போல மாற்றுவார் இயேசு. வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா, இயேசுவை இன்றே நோக்கி பார். வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா, இயேசுவை இன்றே நோக்கி பார். பரலோக வாழ்வு உனக்கு வேண்டுமா, இயேசுவை உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொள். பரலோக வாழ்வு உனக்கு வேண்டுமா, இயேசுவை உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொள். தோல்வி இன்றே விலகிடும், வெற்றி உனக்கு நிரந்தரம். தோல்வி இன்றே விலகிடும், வெற்றி உனக்கு நிரந்தரம். Oh, this is high. What a six! What a six! Way down the ground. அடிச்ச பால் எல்லாம் சிக்ஸரு, நான் சாத்தானுக்கே பாக்ஸரு. அடிச்ச பால் எல்லாம் சிக்ஸரு, நான் சாத்தானுக்கே பாக்ஸரு. இயேசு உள்ள இருப்பதால விக்டரி தானே, தோல்வியெல்லாம் என் லைஃப்ல கெட் அவுட் தானே. இயேசு உள்ள இருப்பதால விக்டரி தானே, தோல்வியெல்லாம் என் லைஃப்ல கெட் அவுட் தானே. விலை கொடுத்து வாங்கி பிள்ளை போல தாங்கி வெற்றியத்தான் எனக்கு தந்தாரே. என்னை விலை கொடுத்து வாங்கி பிள்ளை
பிள்ளை போல தாங்கி வெற்றியத்தான் எனக்கு தந்தாரே. பரிசுத்தமாய் காக்க பரலோகம் சேர்க்க, என்ன பரிசுத்தமாய் காக்க பரலோகம் சேர்க்க, பலியாகி என்னை மீட்டாரே. இயேசு பலியாகி என்னை மீட்டாரே, பலியாகி என்னை மீட்டாரே. இயேசு பலியாகி என்னை மீட்டாரே. இருளான உலகம், பாவமான உலகம், ஆன்லைன் உலகம், உன்னை அழித்து விடும் உலகம். இருளான உலகம், பாவமான உலகம், ஆன்லைன் உலகம், உன்னை அழித்து விடும் உலகம். பாவம் உன்னை ஹீரோவாக மாற்றிடுமே, இயேசு உன்னை ஹீரோவாக மாற்றுவாரே. பாவம் உன்னை ஹீரோவாக மாற்றிடுமே, இயேசு உன்னை ஹீரோவாக மாற்றுவாரே. இயேசுவின் இரத்தமே நம் பாவத்தை கழுவுமே, அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இருளும் வெளிச்சமாகுமே. இயேசுவின் இரத்தமே நம் பாவத்தை கழுவுமே, அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இருளும் வெளிச்சமாகுமே. வாழ்க்கை என்றும் ஹோலி 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 தானே, இயேசு இல்லைனா உன் வாழ்க்கை காலி தானே. வாழ்க்கை என்றும் ஹோலி 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 தானே, இயேசு இல்லைனா உன் வாழ்க்கை காலி தானே. உலகத்துல நடப்பதெல்லாம் நம்ம வேதத்துல இருக்குது. இந்த உலகத்துல நடப்பதெல்லாம் நம்ம வேதத்துல இருக்குது. இப்ப நடப்பதும் இனி நடக்க போவதும் நம்ம வேதத்துல இருக்குது. இப்போ நடப்பதும் இனி நடக்க போவதும் நம்ம வேதத்துல இருக்குது. ஒரு தன்னானே 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 தன்னானே, ஒரு தன்னானே 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 தன்னானே. இந்த உலகமும் அழியும், நாம் காண்பதெல்லாம் ஒளியும், வேத வார்த்தைகள் ஒளிந்து போகாது. இந்த உலகமும் அழியும், நாம் காண்பதெல்லாம் ஒளியும், வேத வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அழியா ராஜ்யத்தில் நீயும் போகணும்னா வேதத்தை நீ செலக்ட் பண்ணிடு. அழியா ராஜ்யத்தில் நீயும் போகணும்னா வேதத்தில் நீ நிலைத்து நில்லு, வேதத்தில் நீ நிலைத்து நில்லு. ஒரு தன்னானே 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 தன்னானே, ஒரு தன்னானே 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 தன்னானே. தன்னாரா 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 தன்னாரா
செல்ல தங்காய் யார் வேண்டும் உனக்கு அன்பு தம்பி இயேசு மட்டும் போதுமே செல்ல தங்காய் இது வேண்டும் உனக்கு அன்பு தம்பி வேதம் ஒன்றே போதுமே செல்ல தங்காய் யார் வேண்டும் உனக்கு அன்பு தம்பி இயேசு மட்டும் போதுமே செல்ல தங்காய் வெளிச்சமாய் மாற்றி விட்டாரே என் வாழ்க்கைய வெளிச்சமாய் மாற்றி விட்டாரே வெளிச்சமாய் மாற்றி விட்டாரே என் வாழ்க்கைய வெளிச்சமாய் மாற்றி விட்டாரே வாழ்வை தந்தாரே நித்திய வாழ்வை தந்தாரே 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 பவுலண்ணை படிச்சவரு PhD முடிச்சவரு கமாலியல் ப்ரொஃபசர் கிட்ட கற்று தேர்ந்தவரு பவுலண்ணை படிச்சவரு PhD முடிச்சவரு கமாலியல் ப்ரொஃபசர் கிட்ட கற்று தேர்ந்தவரு ஸ்தேவான கொன்று விட உடந்தையாய் நின்னவரு கிறிஸ்தவனை அழித்து விட வரி கொண்டு அலைஞ்சவரு ஸ்தேவான கொன்று விட உடந்தையாய் நின்னவரு கிறிஸ்தவனை அழித்து விட வரி கொண்டு அலைஞ்சவரு கண் தெரியாம விழுந்தவரு கர்த்தரேசுவ கண்டவரு ஆண்டவர் சித்தம் செய்வதற்கு அவரே ஒப்பு கொடுத்தாரு கண் தெரியாம விழுந்தவரு கர்த்தரேசுவ கண்டவரு ஆண்டவர் சித்தம் செய்வதற்கு அவரே ஒப்பு கொடுத்தாரு உலகமெல்லாம் போனாரு நற்செய்தி சொன்னாரு இறுதி வர இயேசுவுக்காய் சாட்சியாய் நின்னாரு உலகமெல்லாம் போனாரு நற்செய்தி சொன்னாரு இறுதி வர இயேசுவுக்காய் சாட்சியாய் நின்னாரு ஆண்டவர் சித்தம் செய்ய அர்ப்பணிப்பாயா உன் அகிலமெல்லாம் கொண்டு செல்வார் ஆயத்தமாகு ஆண்டவரின் சித்தம் செய்ய அர்ப்பணிப்பாயா உன் அகிலமெல்லாம் கொண்டு செல்வார் ஆயத்தமாகு படிக்கவே இல்லைடா. நீ எக்ஸாம் சொன்னாங்கல்ல? ஆமாடா, எக்ஸாம் சொன்னாவ, படிக்கவே இல்லை. நீ படிச்சிட்டியா? படிக்கலடா. என்ன பண்ண? நான் பிட்டு எழுதி வச்சிருக்கேன், ரொம்ப நேரம் பார்த்து எழுதிடலாம். பிட்டு வச்சிருக்கியா? ஆமாம். எப்படிடா பிட்டு வச்சு எழுத? இன்னும் எழுதலாம். மாட்டிட்டா? மாட்ட மாட்டோம். அப்படியா? ஆமாம். டே, உன்னை நம்பி தான் வாரேன். சரி, நீ என்னை நம்பி வரலாம். சரிடா, வா.
டேய் வாடா ஸ்கூலுக்கு போவோம். டேய் நீ படிச்சிட்டியா? ஆமாடா படிச்சிட்டேன். எல்லாத்தையும் படிச்சிட்டியா? எல்லாத்தையும் படிச்சிட்டேன்டா. எத்தனை மணி வரைக்கும் இது படிச்ச? 2 மணி வரைக்கும் படிச்சேன்டா. அவன் 2 மணி வரைக்கும் படிச்சாலாம். டேய் எங்களுக்கு காட்டுவியாடா? முடியாதுடா. ஏன்டா? நான் படிச்சு எழுதுறேன்டா, நீங்களும் படிச்சு எழுதுங்க. நாங்க படிக்கவே இல்லை. ஃப்ரெண்டுக்கு இது கூட பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன்டா, அது தப்பு. டீச்சர் யாசுவாங்க. பேச மாட்டாவ. நீ இப்படி எழுது, நான் இப்படி உத்து பார்த்து எழுது. சரி அப்போ பார்க்கலாம். சரி. டீச்சரை காணவே இல்லை, பஸ் லேட்டு போல. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். உனக்கு எந்திரிக்கணும்னு தெரியாதோ? நீ எதுக்குடா காலேஜுக்கு வர? எந்திரி முதல்ல. நீ எந்திரி. இப்போ சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் மார்னிங்டா. மேம் மதியம் ஆயிட்டு, நான் சாப்பிட்டுட்டேன், அதனால மதியம் ஆயிட்டு. மணி எத்தனை ஆகுது? மணி 10 தான் ஆகுது. 10 நைட்டு 10 மணி ஆயிட்டோ? காலையில 10 மணி தான்டா ஆகுது. காலையிலயா? சரி மிஸ். சரி உட்காருங்க. எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தரணும். எதுக்கு வாரீங்கன்னே தெரியல. சரி சரி, நான் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்க முதல்ல? மேக்ஸ். மேக்ஸா? டேய் இல்லடா, தமிழ். இல்ல, ஹிஸ்டரி. ஹிஸ்டரியா? இல்லடா, இங்கிலீஷ்டா. அப்போ நீங்க என்ன இது எடுத்திருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? தெரியும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்டா நீங்க? அப்படியா? மேக்ஸ், ஹிஸ்டரி, தமிழ். தமிழ், இங்கிலீஷ் டீச்சர். சரியா? என்ன டீச்சர்னா உங்களுக்கு? இங்கிலீஷ். இங்கிலீஷ் டீச்சர். சரி, நான் இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கேன். எல்லாரும் பதில் சொல்லுங்க. சரியா? சரி சரி. பெரிய அட்டெண்டன்ஸ் புக் பத்தியா? டேய் வயிறு வேற பசிக்குதுடா. ஆமாடா, டீச்சர் பேக் நிறைய இருக்கு போல. பேரு பேக் தந்தாலும் செக் பண்ணி பார்க்கணும்னா. சரி. பப்பா அதுதான். பிரவீன். பிரவீன். பிரசன்ட் மேம். உன் பேரே உனக்கு தெரியல, அப்படிதானே? மறந்துட்டேன் மிஸ். அருண். அருண். பிரசன்ட். ராஜா. பிரசன்ட் மேம். சுரேஷ். பிரசன்ட் மேம். காலேஜுக்கு எதுக்கு வரானுன்னு அவளுக்கே தெரியல. சரி, என் பேகு ஒன்ன தரவே இல்லை. எதுக்கு? ஆல்ரெடி பேக் வச்சிருக்கா. அந்த பேக் நீ அவன்கிட்ட கொடு. அதுதான் வேணும். இந்தா, என் பேக்கை பத்திரமா வச்சுக்க. உள்ள இருந்து ஒண்ணுமே எடுக்காது. சரியா? திறக்க மாட்டேன். சரி. டேய் பாருடா, உள்ள நிறைய. சரி, இன்னைக்கு என்ன லெசன் அப்படின்னா, பாரு என்னடா பண்ணிட்டு இருக்க? டீச்சர் ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு. என்னது இதெல்லாம் நீ கிரீம்டா, உள்ள வைடா. எதுக்குடா உங்களுக்கு? டேய் எதுக்குடா உங்களுக்கு பேக் தரதுக்கு? நான் சும்மாவே இருக்கேன் மிஸ். நான் தரேன். நீ அமைதியா இரு. நீ திறந்து பாத்துறலாம். திறக்கூடாதுன்னு சொன்னேன். திறந்து பாத்துறலாம். அதுல பிஸ்கட் பாக்கெட் இருந்து தெரியுமா? தரமாட்டேன். நீ இப்படியே இருக்கட்டும். என் பேக் என்கிட்டே இருக்கட்டும். சரியா? சரி. நேற்று உங்கள்கிட்ட எக்ஸாம் போடுவேன்னு சொன்னோம்ல? இல்ல மிஸ், நீங்க என்ன லெசனே ஸ்டார்ட் பண்ணல. நேற்றுள்ள லெசனுக்கு நான் உனக்கு இன்னும் எக்ஸாம் போடுவேன்னு நான் சொன்னேன். இல்ல சொன்னேன். நீங்க நேற்று என்ன பாடம் எடுத்தேன்? எந்திரி எந்திரி, நீ சொல்லு சொல்லு. என்ன பாடம் எடுத்தேன்? சொல்லு சொல்லு. போயம் எடுத்தீங்க மேம். போயம் எடுத்தேன். உட்காரு. எடுத்தோம்ல. இன்னைக்கு எக்ஸாம். சரியா? மிஸ், ரெண்டு பீரியட் இருக்கு. லெசன் எடுங்க ப்ளீஸ். ரெண்டு பீரியட் இருக்கு. அதான் இப்போ நான் லெசன் எடுத்துட்டு அடுத்த எக்ஸாம் போடுவேன். எழுதாம இருங்க. அப்ப அடி இருக்கலாம். சரி, இன்னைக்குள்ள லெசன் என்ன அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து என் கூட சொல்லணும். சரியா? சரியா? சரி. Be the word. Be the word. Whatever. Whatever. You are. You are. இன்னொருக்கா. Be the word. Be the word. Whatever. Whatever. You are. You are. சரி, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த மீனிங் என்னடா? வாயை மூடுடா. வாயை மூடுடா. வாயை மூடு. ஷோ, நான் உனக்கு எதை சொல்ல சொன்னா அதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம எல்லாத்தையும் சொல்லாத. சரியா? சரி சரி. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, என்ன? உன்னால ஒரு மவுண்டெயினா இருக்க முடியாட்டி பரவாயில்ல, நீ அந்த மவுண்டனுக்கு கீழே இருக்க ஒரு செடியா இருந்துட்டு போ. மிஸ், மவுண்டனாவே இருக்க முடியல, எங்க கீழே இருக்க செடியா இருக்க முடியும்? நீ தான் அது. உன்னால ஒரு பெரிய மவுண்டெயினா இருக்க முடியாட்டி பரவாயில்ல, அதுக்கு கீழே இருக்க ஒரு செடியா இருந்துட்டு போ. சரியா? சரி. அடுத்து என்னன்னா, உன்னால ஒரு சன்னா இருக்க முடியாட்டி பரவாயில்ல. எங்க அப்பாக்கு நான் ஒரு சன்னு தான். நான் டாக்டர்னா சொன்னேன். ஆமா மிஸ், உங்க அப்பாக்கு நீங்க டாக்டர் தானே? ஐயோ, படுத்து எடுக்கிறானே. கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. நான் அப்பந்தாண்டா கிளாஸ் எடுக்க முடியும். உன்னால ஒரு சன்னா இருக்க முடியாட்டி பரவாயில்ல, ஒரு 3 இருந்துட்டு போ. ஒரு 3 இருந்துட்டு போறேன். 3 இருந்துட்டு போ. சரியா? சரி. அடுத்தது, உன்னால ஒரு 3 இருக்க முடியாட்டி பரவாயில்ல, ஸ்டாரா இருந்துட்டு போ. Twinkle twinkle little star. உனக்கு ப்ரீகேஜி படிக்கக்கூடிய பாட்டு கூட தெரியல, நீ வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. மிஸ், அவன் ப்ரீகேஜி படிக்கல மிஸ்.
ஓ அப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தான். ஆமா 2ஆம் கிளாஸ்ல கொண்டு போட்டாவோ மிஸ் என்ன. ஐயோ முதல்ல உங்க அம்மாவை சொல்லணும். உன்னை யார் முதல்ல ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தான்னு தெரில. சரி நான் பாடம் எடுக்க விடுங்கடா. உன்னால ஒரு ஹைவே இருக்க முடியாட்டி பரவாயில்ல. மிஸ் ஹைவேனா என்ன மிஸ்? அதுக்கு ஏன் ஹைவே நேம்? வச்சவன்ட்ட போய் கேளுடா. யான்ட்ட கேட்டா எனக்கா தெரியும், நானா வச்சேன். உன்னால ஒரு ஹைவே இருக்க முடியாட்டி பரவாயில்ல, ஒரு சின்ன ரோடா இருந்துட்டு போ. ரோடு ரோடு சின்ன சின்ன ரோடு இருக்கும்ல, அந்த ரோடா இருந்துட்டு போ. சரியா? மிஸ் அந்த ரோடு இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா ரோடும். சரியா? நீ எதுவா இருந்தாலும் பெஸ்டா இருக்கணும். மிஸ் பெஸ்ட்னா இப்போ எங்க வீட்டுக்கு திருடே வந்திருக்கானா பீரோ திறந்து கொடுக்குறது அது ஒரு பெஸ்ட் தானே? ஆமா பீரோ திறந்து கொடு. அவன் வீட்ல இருக்க அவள நகையை எடுத்துட்டு போவான், பணத்தை எடுத்துட்டு போவான். நீங்க வீட்ல சும்மா இருங்க. இதானே? ஆமா மிஸ். சரி ஆமா டேய் வீட்டை பூட்டி பத்திரமா வச்சுக்கணும்டா. வீட்டை பூட்டி பத்திரமா வைக்கணுமா இல்ல கேட்டை பூட்டி பத்திரமா வைக்கணுமா? சோ வீட்டையும் பூட்டானா நீ கேட்டையும் பூட்டான்டா. பீரோவை பூட்டு போதும். சரியா? இவங்கள்ட்ட பாடம் எடுக்கான நான் வந்து எங்கேயாச்சும் போயிட்டு தான் வரணும். எங்க போறிய? நான் எங்கேயாச்சும் போறேன். சீக்கிரம் நான் இந்த வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் முதல்ல. சரி பேப்பரோட எக்ஸாம். மிஸ் ஒரு பீரியடே இன்னும் முடியல, லெசன் எடுங்க. பீரியட் முடியுதோ முடியல, நீ இப்போ எக்ஸாம். சீக்கிரம் எடு. டேய் பென்னு கொண்டு வரலடா மேம். பென்னு கொண்டு வரல மேம். எதுக்குடா நீலாம் காலேஜ் வர? என்ன எல்லாம் எனக்கு உனக்கா? ஆமா அடிச்சேன்னு வச்சுக்கியான். எழுது. பேப்பர் எடுடா. பேப்பர் ஒன்று இருக்காது. நான் பேப்பர். தேங்க்யூ மிஸ். எழுது. எடுத்தியா? இல்ல. சரி நேத்து எடுத்த லெசன்ல மிஸ் பேப்பர் வேண்டாம். டேய் பிட்டு பேப்பர்டா. இல்லடா கொண்டடா. மாத்தி எடுத்துறேன்டா. மிஸ் சொல்லிராதியா பென் எடுக்கல. சீக்கிரம் இந்தா பெண்ணு. இருக்கா? எடுத்துட்டேன். என்னடி பெண்ணு இருக்கா? இந்தா எழுது. சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எழுதுறீங்களா? ஹூ இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்? சீக்கிரம். ஹூ இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்? சீக்கிரம் இன்னும் இருக்கு. எழுது சீக்கிரம் எழுதுங்க. தள்ளிரு. ஒரே பார்த்து எழுது வேலை. தள்ளிரு. எழுது சீக்கிரம் எழுது. பரவாயில்ல நல்லா படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எழுது. என்னடா எழுதிட்டியா? அவங்க நேம் தான்டா எழுதி வச்சிருக்கேன். அப்படியா? ஏன் பேர் எழுத சொல்ல, क्वेश्चनக்கு ஆன்சர் எழுது. ஏன் பேரைய நான் கேட்டேன் உன்கிட்ட. இது क्वेश्चनக்கு ஆன்சர். ஷோ ஏசப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் lives in dash. டேய் சீக்கிரம். டேய் அமெரிக்காவிலே பிறந்தவ. ஆமாடா. சீக்கிரம் எழுது. எழுதிட்டியா? மிஸ் எழுதியாச்சு. இல்ல நீ இங்கிலீஷ்ல அமெரிக்கா இல்ல இங்கிலீஷ்ல எழுது. தங்கிலீஷ். ஓ தங்கிலீஷ். சரி எக்ஸாம் மார்க் வரட்டும், அப்பதானே உனக்கு இருக்கு அடி. 100க்கு 100. 100க்கு 100 போடதே 50 மார்க்குக்கு தான். 100க்கு 100 எங்க இருந்து வர போகுதுன்னு தெரியல. ரெண்டால பெருக்கிருங்க. சரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். சீக்கிரம். இந்த கொஸ்டினுக்கு 25 மார்க். சரியா? சொல்லுங்க. ஒன்னால ஒரு 3 இருக்க முடியாட்டி நீ எதுவா இருப்ப? சன்ல இல்லடா ஸ்டார். சன்னு ஸ்டாரா ஸ்பெல்லிங் சொல்லு. ஏய் பாத்தி எழுதாத, தள்ளி இருடா. STAR. சரி ஓகே. STAR. ஒரு ஸ்டார் ஸ்பெல்லிங் தெரியல, அதையும் பக்கத்துல கேட்டு எழுதா. விட்டு போடு. சரி சீக்கிரம் எழுதுங்க. டேய் என்னடா அது? என்னது கொண்டானியதா? பிட்டு. உனக்கு இப்பமே பிட்டு அப்படிதானே? இல்ல மேம். பிட்டு தானே? அது யாருக்கு எழுத்து? கீழே கிடந்த மேம். கீழே கிடந்தா? ஆமா மேம். நீ தானே கையில வச்சிருந்தா? அவன் தான் மிஸ் நான் பார்த்தேன். இரு நான் இப்ப வாரேன். இல்ல மேம் இல்ல. வாண்ட நான் கேட்டேனா? நீ உட்காரு முதல்ல. உட்காரு நீ அதுல. உட்காரு. உன் பேப்பர் முதல்ல எடு பேப்பரை. சொல்லு யாருக்கா? அவனுக்கு தான். அவனுக்குயா? ஆமா. சொல்லு எதுக்கு நீ பிட் அடிச்ச? உங்க அம்மா உன்னை எதுக்கு படிக்க அனுப்பாங்க? கீழே கிடந்த மேம், எடுத்து விரிச்சே நீங்க பாத்துட்டீங்க. போய் சொல்லாத, நீ கையில வச்சிருந்தத நான் பார்த்தேன். பிட் அடிச்சானா பாத்து. பாறவன் பாத்துக்கான். டேய் நீ என்ன கூட காட்டல. நீ வாயை மூடு. நீ எந்திரி. நீ எனக்கு காட்டலல, அதனால மாட்டிட்டேன். அவன் பிட் அடிச்சத நீ பாத்தியா? பார்க்கல மிஸ். பார்க்கலையா? சரி உட்காரு. எதுக்கு நீ பிட் அடிச்சா? நீ வெளியே போண்ணா. உன் பிட்டு பேப்பரை நீனே வச்சுக்க. வெளியே போ. நீ கிளாஸை விட்டு முதல்ல வெளியே போ. நீ வெளியே போ. நீங்க பேப்பரை கொண்டா. எழுதி கிழிச்சதெல்லாம் போதும். எழுதல. நீ எழுதுனது போதும். உனக்கு ஒரு ஸ்டார் ஸ்பெல்லிங் தெரியல, எதுக்கு தான் காலேஜ் வரையே தெரியல. வெளியே போ. நீ அந்தல
சரி உங்க பெண்ணு கொண்டா. இதுக்கு யாரு மட்டும் என் ஒண்ணா பெண்ணு correct ஆ இருங்க. பார்க்காதியே. சரி நாளைக்கு வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா செமஸ்டர் வருது? எக்ஸாம் வருது. அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபீஸை கரெக்டாக கொண்டு கட்டிடுங்க. கெட்டினாதான் எக்ஸாம் எழுத விடுவேன். புரிஞ்சா? 20,000 ரூபா கொண்டு கட்டணும். சரியா? டேய் உனக்கு கேட்டுச்சா? நாளைக்கு கட்டிட்டு வரீங்க. சரியா? சரி நான் போயிட்டு வரேன். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். சரியா? தேங்க்யூ மேம். எந்திரிச்சு சொல்லுங்கடா தேங்க்யூ. எல்லாத்தையும் நானும் அவங்கள சொல்லி தரணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உட்காரு. டேய் நாளைக்கு வேற ஃபீஸ் கட்டணுமா? என்கிட்ட காசு வேற இல்லைடா. உங்கள் அப்பாட்ட கேட்டியாடா? எங்கள் அப்பா அடுத்த வாரம் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் கட்டுற ஃபீஸில் பாதி வந்து கட்ட முடிஞ்சா நான் கட்டுறேன். என்னடா பண்ண? சரி வேணா போவோம். சரி வா போவோம். ஃபீஸ் கட்டிட்டியா? ஆமாடா நான் எனக்கு மட்டும்தான்டா கட்டியிருக்கேன். அப்படியாடா? சரிடா இன்றைக்கி மேம் வந்தோடனே என்னை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. சரி உட்காரு. ஏண்டா பஸ்ஸில் வர முச்சில் கூட இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் இருவியா? அது எதுக்குடா? வீட்டில் போய் திறக்கவே மாட்டேன், அப்படியே கொண்டு வந்துட்டேன்டா. அப்படியா? என்னடா டீச்சர்னு வர்ற? டே எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குடா. அவளை வேற நேற்று மாட்டி விட்டுட்டோம். அவனை கஷ்டமாக இருக்குடா. எதுலையா நம்மளும் மாட்டுவோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். எல்லாம் நேற்று தானே உங்களுக்கு லெசன் எடுத்தேன். எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும்ன்ட்டு. எந்தடா உன்னெல்லாம் அடிக்க முடியல. இன்னத்தை செய்யறதுக்கு உட்காருங்க. மேனேஜ்மெண்ட் அப்படி இருக்கு. உட்காரு. மேம் என் சேர்ல அழுக்கா இருக்கு மேம். நீயே அழுக்கு தான். உட்காரு முதல்ல. அதுக்கு மேலே குளிச்சேன் மேம். குளிச்சியா? குளிச்ச மாதிரி தெரில. உட்காரு. சரி ஃபீஸ் எல்லாரும் கட்டினீங்களா? டே ஃபீஸ் கட்டினியா? நீ கட்டினியா? ஆமா மேம். நீ கட்டினியா? நீ கட்டினியா? கெட்டினியான்னு கேட்டேன். கெட்டல மேம். எந்திரடா. கெட்டலையா? கெட்டலையா? கெட்டல. எங்க அப்பா அடுத்த வாரம் தான் தருவேன் நாங்க. நீ ஃபீஸ் கெட்டினியா கெட்டலையா? கெட்டல மேம். அப்போ இது யார் பேர்? என் பேரா? இல்லை என் பேரானு தெரியாம கேட்க வாங்கிட்ட. யார் கட்டியிருப்பா? அடிச்சேன்னு வச்சுக்கேன். உட்காடா கீழே. கெட்டியிருக்கால அப்புறம் இது கெட்டலன்னு சொல்லி எந்திச்சு நிக்கா. சரி எல்லாரும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டீங்க. தெரியல சொல்லதை கேளுடா. உங்களுக்குள்ள ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ஒரு ஆள் நீங்கள் நின்று பேசுனா நான் சொல்லதை கேளுங்க. அங்கேருந்து நீங்கள் பேசாதீங்க. சரியா? சரி எனக்கு லைப்ரரியில் வேலை இருக்குது. நாளைக்கு அடுத்த வாரம் செம் எக்ஸாம் வருதுல்ல. உட்காந்து எல்லாரும் உட்காந்துருந்து படிங்க. சரியா? லைப்ரரியில ஏதோ ஒரு வேலை. எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன்மா. புக்கு படிக்கிறீங்களோ? ஆமாம் நான் புக்கு படிக்கேன். சரி எல்லாரும் என்ன பண்ணுங்க படிங்க. சரியா? நான் போயிட்டு வரேன். சரி மேம். டேய் டீச்சர் அங்கே போயிட்டா வா நம்ம 8 சாடி போயிடுவோம். டேய் யாருடா என்ன ஃபீஸ் கட்டியிருப்பா? தெரிலையே. சரி நான் அவன்கிட்ட கேட்ட பாக்கி. டேய் எனக்கு நீயாடா ஃபீஸ் கட்டினா? ஆமாடா நான் தான் கட்டினேன். ஏன்டா கட்டினா? நான் உன்னை அன்னைக்கு மாட்டி தானே விட்டேன். நீயா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா? நீ என்னோட ஃப்ரெண்டுலாடா, அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படியாடா? சாரிடா உன்னை மாட்டி விட்டதுக்கு. சரி நீ இப்படி பண்ணாத. சரியா? சரிடா. என்ன புரிஞ்சிச்சு? ஒரு ஆள் நமக்கு தீமை செய்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நிறைய வேளைகளில் நம்ம என்ன செய்கிறதில்ல? நன்மை செய்கிறதே இல்லை. அதனால தான் எப்போவுமே உதவி செய்கிறது நல்லது. பைபிளில் ஒரு வசனம் அப்படி இருக்குது. நற்கிரியை செய்யும்படி தேவன் நம்மளை என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டாராம். நற்கிரியைன்னா என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணங்கள். இது யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்ம இயேசுவை பின்பற்றக்கு அடையாளமே மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? உதவி செய்கிறோம். புரிஞ்சிச்சா? அப்போ நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஏசப்பா நம்மளை நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிப்பாங்க. இனி அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். ஹே பிளெஸ்ஸி, பிளெஸ்ஸி சீக்கிரம் எந்திரி பிளெஸ்ஸி. காலேஜுக்கு டைம் ஆயிட்டு. சீக்கிரம் எந்திரி. என்னம்மா வேணும் உங்களுக்கு? எந்திரி பிளெஸ்ஸி, காலேஜுக்கு டைம் ஆயிட்டு. மணி எத்தனை? மணி 5 ஆச்சு. சீக்கிரம் எந்திரி. பாடி 5 தான் ஆகுதா? எம்மா 7 மணிக்கு எழுப்பி விடுங்கம்மா. சீக்கிரம் எந்திரி. எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுல்ல. சீக்கிரம் படிச்சுட்டு சீக்கிரம் காலேஜுக்கு போ. எந்திரி. 7 மணிக்கு எழுப்பி விடுங்க. எழுப்பிவிட மாட்டீங்களோ? 5 மணிக்கு தான் எழுப்பிடுவீங்களோ? சரி 7 மணிக்கு எழுப்பிவிடேன். சரி.
ஹே பிளெஸ்ஸி, பிளெஸ்ஸி, மணி 7 ஆச்சு. என்னம்மா வேணும் உங்களுக்கு? நீ தானே 7 மணிக்கு எழுப்பிட சொன்ன. எந்திரி. எந்திருக்கேன், இருங்க. போய் இட்லி எல்லாம் சுடுங்க போங்க. சரி, நான் இட்லி எல்லாம் சுடேன். எதுக்கு காலையிலே சவுண்டு போட்டு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? என் தூக்கெல்லாம் போகுது. நானே நைட்டு வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்து வாரேன். நீங்கள் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணி காலையிலே எழுப்பி விடுறீங்க? நான் என்னங்க பண்ணதுக்கு? அவள் தான் எந்திரிக்க மாட்டேங்க. காலேஜுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் பேசாமல் போய் தூங்குங்க போங்க. அவள் எலும்புறா எலும்பாம போகிறா, நீ பேசாட்டி இரா. அப்புறம் அவள் என்ன தானே சத்தம் போடுவா? என்னன்னே போங்க, எனக்கு சவுண்டு கேட்க விடாது. நீங்கள் போய் தூங்குங்க போங்க. பிளெஸ்ஸி, வாரேம்மா. சீக்கிரம் இட்லிலாம் எடுத்து வச்சுட்டே, சீக்கிரம் வா. வாரேன் வாரேன். குட் மார்னிங். எங்கள் அம்மா காலங்காத்திலே என்னை எழுப்பி விட்டுட்டாவ. உங்கள் அம்மாவில் எத்தனை மணிக்கு எழுப்பி விடுவாவ? 7 மணிக்கு. வேற 10. சரி, நான் கொஞ்சம் ப்ரஷ் ஆகிட்டு வரேன்னா. பாய் பாய். என் பேஸ்டா காணல எம்மா. என்ன பிளெஸ்ஸி உனக்கு பிரச்சனை? எம்மா என் பேஸ்டா காணல, பிரஷ் காணல, எங்கம்மா கொண்டு போட்டியா? எல்லாமே பாத்ரூம்ல தான் இருக்கு. போய் எடுத்து தேய் போ. வா போறேன். சீக்கிரம் போ. போறேன். இந்த பிள்ளையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணனே தெரியல. பிளெஸ்ஸி, என்னம்மா? சீக்கிரம் வா பிளெஸ்ஸி, சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போ. மேக்கப் போட்டுட்டு இருக்க, இருங்க வாரேன். என் பவுடரை வேற காணல. எல்லாமே செல்ஃபில் தான் இருக்கு பிளெஸ்ஸி. சரி வாரேன், போங்க. சீக்கிரம் வா. வாரேன். எதுக்கு தான் இந்த பிள்ளை எரிஞ்செரிஞ்சு உலாலோ எனக்கே தெரியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. வந்துட்டேன். யாராவது என் பவுடரை பார்த்தீங்களா? எங்கே இருக்கு? என் பவுடரை காணல, என் லிப்ஸ்டிக்கை காணல. யாராவது பார்த்தீங்களா? நீ லிப்ஸ்டிக் போடாமல் காலேஜ் போனால் ஒன்றும் ஆகாது. லிப்ஸ்டிக் போட்டு தான் நான் வீட்டை விட்டே வெளியே இறங்குவேன். ஏன் பிளெஸ்ஸி நீ மட்டும் இப்படி இருக்க? எல்லா பிள்ளைங்களும் இப்படியா இருக்காங்க. எவ்வளோ சமத்தா சொல்கிற பேச்செல்லாம் கேட்காங்க. நீங்கள் யாராவது உங்கள் அம்மா பேச்சை கேட்பீங்களா? எல்லாருமே கேட்பாங்க. ஒன்றை மாதிரி யாருமே கிடையாது. வாங்கம்மாங்க, நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் வருவேன். சீக்கிரம் இன்னும் அந்த இட்லியை சாப்பிடு. அம்மா லிப்ஸ்டிக் போட்டுட்டேம்மா, ஊட்டி விடுங்கம்மா. என்ன பிளெஸ்ஸி நீ பேசிகிட்டு இருக்க? இவ்வளோ வயசாயிடுச்சு உனக்கு, நான் இனி தான் ஊட்டி விடணுமோ? ஊட்டி விடுவீங்களா மாட்டில இப்போ? சரி ஊட்டி விடேன். இந்தா சாப்பிடு. சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. இட்லி பண்ணிருக்கீங்களா இல்ல கல்லு பண்ணிருக்கீங்களா? இட்லி தாண்டே பண்ணியிருக்கேன். அப்ப ஏன் கல்லு மாதிரி இருக்கு? உங்க அப்பா கிட்ட கேளு. உங்க அப்பாவும் சாப்பிட தானே செய்யாங்க. ஏங்க ஏங்க. என்னம்மா வந்துட்டு எனக்கு இட்லி எடுத்து வை பாப்போம். அந்த குஷ்பு இட்லி எடுத்து வை. இந்தாங்க மல்லிப்பூ இட்லிங்க. இந்தாங்க கொண்டா. இங்க பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு. எவ்வளோ பஞ்சு போல சுட்டுருக்கேன். பஞ்சு போல சுட்டுருக்காவலாம், பஞ்சு போல. எவ்வளோ அருமையா இருக்கு. இதை போய் யாரு கல் இட்லின்னு சொன்னா? நான் தான், வேற யாரு? உனக்கு அறிவே இல்லை. எவ்வளோ சாஃப்டா குஸ். எனக்கு அறிவு இல்லைன்னு நீங்க பாத்தீரோ? சரிம்மா, தப்பு தான், மன்னிச்சிரு. ஏங்க நீங்க அவள்கிட்ட ஒண்ணுமே பேசாதீங்க. அவள் சொல்லு வார்த்தையே கேட்க மாட்டீங்க. நீங்க அவளை விடுங்க. பிளெஸ்ஸி நீ காலேஜுக்கு கிளம்பு பிளெஸ்ஸி. எக்ஸாம் இருக்கு பிளெஸ்ஸி. சரி கிளம்பிட்டேன். பாய். சரி நானும் வேலை கிளம்பே. பாய் டாட்டா. நான் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வரேன். சரி 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. பிள்ளையே காணலையே. யாராச்சும் பார்த்தீங்களா? காலேஜுக்கு போன பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரல. மணி 5 ஆச்சு, இன்னும் அவளை காணவே இல்லை. எங்கே போனானே தெரியல. யாராவது பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஐயோ, இந்த பிளெஸ்ஸி எங்கே போனானே தெரியலையே. வந்துட்டேன். ஏன் பிளெஸ்ஸி இவ்வளோ லேட்டு? நீ வராமல் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? உங்களை யார் பயப்பட சொன்னது? நான் தான் வாரேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? பெத்த வயிறுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. சரி சீக்கிரம் காப்பி ஊற்றி வச்சிருக்கேன், சீக்கிரம் குடி. அம்மா சொல்லு. உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்?
எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு நாளைக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு. இன்ட்ருவா இன்ட்ருவா இன்டர்வியூமா? இன்டர்வியூவா? ஆமாம்மா. சரி சரி, சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சியா? எங்களுக்கு தெரியும் எதை எடுத்து வைக்கணும் எதை எடுத்து வைக்க கூடாது. நீங்க ஒன்று சொல்லி என்ன தெரிய வேண்டாம். டேய் சொல்லதானமா செஞ்சேன், அதுக்கு எதுக்குமா நீ இப்படி சத்தம் போடுற? நான் ஒன்றுமே பேசலை, என்னை விடு நீ. சரி சரி பாங்க. சரி காப்பி ஊற்றி வச்சிருக்கேன், கூடி இன்னா. எம்மா காப்பில சீனி பதிலாக உப்பளி போட்டுட்டீலோ? சீனி தாண்டா போட்டேன். உப்பா இருக்கு. என்னடா நீ மட்டும் புதுசு புதுசாக சொல்கிற? சரி நீ போய் இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வைப்போ. இப்போதான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு. சரி சரி, நான் எதுவும் சொல்லலை. சரி போ போ. போகிறேன். இவகிட்ட எதுவுமே சொல்ல முடியல, ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல. பிளஸ்ஸி என்ன? வாரேன் வாரேன். கூப்பிடுதனவா செஞ்சேன், அதுக்கே அம்மா இப்படி கத்துறா. வந்துட்டேன். சரி நாளைக்கு காலேஜ் உண்டா உனக்கு? ஏன் அவங்களுக்கு தெரியாத நாளைக்கு உண்டா இல்லையான்னு? தெரியாதனால தானே கேட்கேன் பிளஸ்ஸி. அப்பா அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயமா? நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ. இன்டர்வியூவா? ஆமாப்பா. சரி சரி, எல்லா சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சியா? தெரியும் தெரியும், நீங்க ஒன்று சொல்லி என்ன தெரிய தேவையில்லை. அப்படியா? ஆமாம். சரி சரி சரி, அப்போ நீ நேரமே போய் தூங்கு. காலையில் சீக்கிரம் முழிச்சு இன்டர்வியூ நல்லா போய் பண்ணு. ஒரு ஜாபோடு தான் வீட்டுக்கு வரணும், சரியா? எங்களுக்கு தெரியும் எப்போ தூங்கணும் எப்போ முழிக்கணும்னு. நீங்கள் ஒன்றும் சொல்லி தேவையில்லை. சரிம்மா. பிளஸ்ஸி பிளஸ்ஸி, என்னம்மா உங்களுக்கு வேணும்? தூங்கிட்டு தானம்மா இருக்கேனா? எந்திரி பிளஸ்ஸி, மணி 5 ஆச்சு, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னால. 7 மணிக்கு எழுப்பிவிடுங்க. ஏன் பிளஸ்ஸி நீ மட்டும் இப்படி இருக்க? சரி 7 மணிக்கு எழுப்பிவிடேன். சரி சரி, நம்ம சமையல் வேலையை பார்ப்போம். பிளஸ்ஸி பிளஸ்ஸி, மணி 7 ஆச்சு, எந்திரி பிளஸ்ஸி. எந்திரிக்கேம்மா. எந்திரி பிளஸ்ஸி. ஏன் பிளஸ்ஸி நீ மட்டும் சொல்ல வார்த்தையே கேட்க மாட்டீங்க? ஏஹி, நான் எந்திரிக்கேன். சீக்கிரம் எந்திரி போ. ஆ குட் மார்னிங். அம்மா. என்ன பிளஸ்ஸி? சொல்லு பிளஸ்ஸி. எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுல இல்லையா? எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன், நீ சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆயிட்டே இருக்கு, அப்புறம் இன்டர்வியூக்கு லேட் ஆயிரும் பார்த்துக்கோ. சரி, நான் இன்னும் மேக்கப் போடல, போட்டுட்டு வரேன். மேக்கப் போடாமல் போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ இப்போ எந்திரிச்சு முதல்ல காலேஜுக்கு. அப்படிலாம் கிடையாது, நான் மேக்கப் போட்டு தான் வருவேன். என்னமோ பண்ணு போ. என் பவுடரை காணல, என் ஃபவுண்டேஷன் காணல. யாராவது பாத்தீங்களா? காணவே இல்லை. எம்மா எம்மா, காதும் கேட்காது. சொல்லு பிளஸ்ஸி. எனக்கு ஃபவுண்டேஷனை காணல. இரு பிளஸ்ஸி, நான் வாரேன். என்ன பிளஸ்ஸி உனக்கு பிரச்சனை? காலையிலே கத்திட்டு இருக்க. என் ஃபவுண்டேஷனை காணல. எல்லாமே நீ தான் வச்ச, எல்லாமே செல்ஃபில் தான் இருக்கு. போ, அங்கே தான் இருக்கு, போய் பாரு போ. சரி சரி போகிறேன். எனக்கு கூலிங் கிளாஸை காணல. இன்டர்வியூ தானடா போகிறேன், உனக்கு எதுக்கு கூலிங் கிளாஸு? சரி சரி, சீக்கிரம் கிளம்பு போ. ம். அம்மா அம்மா, நான் போயிட்டு வரேன். பிளஸ்ஸி வாங்கிட்டு ஒன்று சொல்லணும் கொஞ்சம். நீங்க ஒன்றும் சொல்ல டைம் ஆகும். பிளஸ்ஸி ஒன்று சொல்லணும். பிளஸ்ஸி பிளஸ்ஸி, நான் போறேன். பிளஸ்ஸி சொல்லது கேளு. நான் போறேன். இந்த பிள்ளை ஏன் சொல்ல வார்த்தையே கேட்க மாட்டேங்க? ஐயோ என் சாவியை காணல, கார் சாவியை காணல. பிளஸ்ஸி, என்னத்தம்மா இப்படி தேடிட்டு இருக்கா? ஒரு டைம் ஆகுதுல இன்டர்வியூக்கு. எனக்கு கார் சாவியை காணல. பாத்தீங்களா? என்னத்த காணல? கார் சாவியை காணல. சாவியை காணுமா? ஆமா, இருங்க, என் ரூம்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன். சரி அங்க இருக்கா பிளஸ்ஸி? இல்லையா? ஆமா.
எனக்கு சாவிய நீங்க யாராவது பார்த்தீங்களா? யாரு பார்த்தா? ஆ கோபியா? கோபிகா, எனக்கு சாவியத்தா, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது. ஏ கோபிகா, ஏ கோபிகா, சாவிதா, சாவி வேணும் கோபிகா, எனக்கு திருடி வச்சிருக்கா. அம்மா பிளஸ்ஸி நீ இன்னும் காலேஜ் போலியா? எம்மா இந்த கோபிகா எனக்கு சாவியை கலாண்டு வச்சிருக்காமா. நான் வாங்கிட்ட அப்பவுமே உன்ட்ட சொல்லணும்னு சொன்னேன்னா, கோபிகாலாம் உன் சாவி ஒன்றும் எடுக்கலை. உன் சாவியை உன் ஃப்ரெண்டு ஏஞ்சல் தான் வாங்கிட்டு போனான். எம்மா கோபிகா தாம்மா எடுத்திருக்கா. உன் ஏஞ்சல் உன் ஃப்ரெண்டு காலைல 6 மணிக்கே உன் சாவியை வாங்கிட்டு போயிட்டா. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி ஒரு நிமிஷம் நின்றுன்னு சொன்னேன். கொஞ்சமாச்சும் காதை கொடுத்து கேட்டியா? இப்போ இன்டர்வியூ போச்சு, உனக்கு இனி வேலையும் கிடைக்காது. ஆமாம்மா. இப்போ நீ அழுது ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன் கோபத்தை நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்க. அழாத பிளஸ்ஸி. ஃபஸ்ட்டு நான் சொல்லதை நீ முதல்ல கேளு. நான் சொல்லதை நீ கேட்டு கீழ்ப்படிச்சு நடந்திருந்தானா இன்னைக்கு உனக்கு அந்த ஜாப். சாரிம்மா, உங்ககிட்ட நான் ஏத்து பேசினதுக்கு. முதல்ல நீ இந்த கோவப்படத்தை நிப்பாட்டு, சரியா? நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசு. அப்பந்தான் உனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும், சரியா? சரிம்மா. சரியா? சரிம்மா. அம்மா சொல்லு. ஏஞ்சல்கிட்ட இருந்து கோபிகா தானே சாவியை தூக்குனது? இல்ல, ஏஞ்சல் பிளஸ்ஸி ஏஞ்சல் கிட்ட தான் சாவி இருக்கு. நீ போய் காலேஜ்ல போய் அவகிட்ட கேளு. அவங்கெல்லாம் கோபிகிட்ட தான் சாவி இருக்குன்னு சொன்னாவ. பிளஸ்ஸி ஏஞ்சல் கிட்ட தான் சாவி இருக்கு பிளஸ்ஸி. நீ போ, நீ உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க, சரியா? சரிம்மா. இனி